வணக்கம், வெல்கம் ஸ்டூடெண்ட் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி டைமண்ட் பிஸ்கெட்டு. இது வரைக்கும் நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு இதிலெல்லாம் டைமண்ட் பிஸ்கெட் போட்டிருக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக ராகி மாவு வச்சு போட்டிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி டைமண்ட் பிஸ்கெட் செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா குழச்சிக்கணும். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா குழைக்கணும். இந்த அளவு நல்லா குழைக்கணுங்க. நம்ம செய்ய போகிற ராகி டைமண்ட் பிஸ்கெட் வந்து ஆர்டினரி டைமண்ட் பிஸ்கெட் தான். நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுலாம் வச்சு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்து செய்கிறோம். இப்போ இந்த அளவு நல்லா குழைச்சாச்சு. இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது கூட காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் உப்பும் இது ரெண்டையுமே நல்லா இது கூடவே நல்லா கலந்துடலாம். அப்போ நம்ம மாவு போட்டு பிசையும் போது ஈவனாக வரும். நல்லா கலந்துடுச்சு. இப்போ நம்ம மாவை சேர்த்துலாம். இதோட 1 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு. இப்போ இவ்வளோதாங்க. இந்த எல்லா மாவையுமே நம்ம நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பெசறிடணும். இந்த வெண்ணெய், மிளகுத்தூள் எல்லாமே இதோட கலந்துடணும். உப்பு நல்லா பெசறியாச்சுங்க. அவ்வளோ. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு மாவு காயாமல் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு டைமண்ட் கட் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரட்டிட்டு நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த சைஸ் உருண்டை எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கடப்பக்கல் அந்த மாதிரி திரட்டுறதா இருந்தால் மொத்தத்தையும் ஃபுல்லாகவே நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன பூரி மனைன்றதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் மாவு. இதை நல்லா திரட்டிக்கலாம். நல்லா திரட்டி வச்சுங்க. இது கொஞ்சம் மொத்தமாக தான் திரட்டணும், ரொம்ப மெல்லிசாக திரட்ட முடியாது. இப்போ இதை நீங்கள் எப்படி வேணால் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைமண்ட் கட்டுங்கனால டைமண்டாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சுங்க. இவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள். இப்போ நல்லா திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று போட்டலாங்க. இது ராகி மாவுன்றதுனால நீங்கள் தனித்தனியாக போடுறது நல்லது. இது வெந்தோன்னா இதுவே மேலுக்கு எழும்பி வரும். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டால் போகிறோம். இப்போ இதில் நம்ம சிவப்பு கலர் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் சலசலப்பு நல்லாவே அடங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அதே சமயம் ஹெல்த்தியான ராகி டைமண்ட் பிஸ்கெட் ரெடி. இதே மாதிரி மிச்சத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க. ராகி டைமண்ட் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.